தொடர்ந்து ராஜேஷிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். கூட்டணி தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது குறித்த விவரங்கள். வணக்கம். தற்போது அதிமுகவினுடைய இந்த முக்கிய தலைவர்கள் தற்போது ஐடிசி ஹோட்டலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற இருப்பதாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஐடிசி ஹோட்டலிலே காலையிலிருந்து பத்திரிகையாளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 12 மணிக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில மிக தாமதமாக இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது நடைபெறுவதற்கான அந்த ஏற்பாடுகள் இங்கே தீவிரமாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பொறுத்தவரையில இதுல முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அண்ணாமலையை நீக்கினால்தான் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஒப்புக்கொள்வேன், இந்த கூட்டணி அறிவிப்புக்கு ஒப்புக்கொள்வேன் என்று நிபந்தனை வைத்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அண்ணாமலையை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அமித்ஷா அவர்களே அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இதனை பதிவிட்டிருக்கிறார். அவர் மட்டுமே அடுத்த தலைவருக்கான அந்த பதவியில் அதற்கான அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி வந்து கொண்டிருக்கிறார். அவருடன் ஒரே காரில் முன்னாள் அமைச்சர்களான ஆர்பி உதயகுமார், எஸ்பி வேலுமணி, அதே போல KP முனுசாமி உள்ளிட்டவரெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறப் போகிறது. இது வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பு என்ற கோணத்தில் பார்க்காமல் கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நடைபெறும் என்று சொல்கிறார்கள். மீண்டும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இந்த சந்திப்பு என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதாவது இந்த கூட்டணி என்பது இல்லாமல் இருந்தது. இந்த கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருந்தார்கள். அந்த கூட்டணியிலிருந்து அறிவிப்பு அவர்கள் விலகிய இருந்த சூழலிலே தான் தற்போது மீண்டும் இந்த கூட்டணியை அமைக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கின்றது. கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர விடுதியில இந்த சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. முன்னதாக அமித்ஷாவை சந்தித்து சில நிமிடங்கள் ஆலோசனை செய்து அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்றும் சொல்கிறார்கள். எனவே முதலில் சந்திப்பும் 6 மணிக்கு பிறகு பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெறும் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. ராஜேஷ், அதே மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிற EPS அது ஏதேனும் ஆலோசனை நடத்த இருக்கிறார்களா? என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது? அது குறித்த விவரங்கள். முதலில் அதாவது இங்கு அந்த ஐடிசி ஹோட்டல் வந்தவுடனே முதலில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும், அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதன் பிறகுதான் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்றும் சொல்கிறார்கள். முதலில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதே போல அங்க இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று அவர்கள் முதலில் சந்திப்பு நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர்கள் சந்திப்பு நடத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசி அதன் பிறகுதான் அதன் எதிரொலியாகத்தான் அந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜேஷ், அதே மாதிரி அமித்ஷாவை சந்திக்க EPS தற்போது ஐடிசி ஹோட்டலுக்கு வருகை புரிந்திருக்கிறார். அது குறித்த விவரங்கள். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஐடிசி ஹோட்டலுக்கு வந்து விட்டார். தற்போது எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்துதான் செய்தியாளர் சந்திப்பு. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகின்றது. இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக 2 கட்சியினரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர் சந்திப்பை அந்த கூட்டணியில உறுதிப்படுத்த இருக்கின்றார்கள். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக இணைந்து சந்திக்க போகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணியா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியா? இதுவரையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியாக மட்டுமே இருந்து வந்த நிலையில் இனி அது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. எனவே இது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்தான் நாம் பார்க்க வேண்டும். முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி, ஆர்பி உதயகுமார்,
அதே போல KP முனுசாமி உள்ளிட்டோரும் உடன் வந்திருப்பதாக தகவல். ராஜேஷ், அமித்ஷாவுடன் சேர்ந்து இபிஎஸ் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். ஆனால் அதற்கு முன்னதாக சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று சொல்கிறார்கள். முதலில் வந்தவுடன் அவர்கள், அதாவது அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரும் முதலில் அமர்ந்து பேச இருக்கிறார்கள். அவர்கள் அமர்ந்து பேசிவிட்டு அதன் பிறகுதான் செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருக்கின்றது. என்றால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கூட்டணி மீண்டும் அமைவதால் இந்த கூட்டணியினுடைய எதிர்கால திட்டம் என்னவாக இருக்க போகின்றது, யார் யார் எந்தெந்த இடங்களில் போட்டியிடுவது என்பது இப்போது பேச முடியாது என்றாலும் கூட கிட்டத்தட்ட எந்த அளவிற்கு அந்த கூட்டணி பங்கீடுகள் இருக்கும் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் பேசி முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த சந்திப்பும் அதனை தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்து இந்த இரண்டு கட்சிகள் வட்டாரத்திலும் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் தொடர்ந்து பரபரப்பு நீடித்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கின்றது.